அறிவியல் கல்லூரி தமிழ் துறையும் அமெரிக்காவை சார்ந்த தமிழ் மனம் இணையதளமும் இணைந்து நடத்தும் ஒரு நாள் பயிலரங்கமானது நம் கல்லூரியிலே பல்கலைக்கழகத்திலே நம்முடைய கல்லூரியை முதன்மை பெறுவதற்கு பல்வேறான முயற்சிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நம் கல்லூரியினுடைய முதல்வர் எங்கள் அழைப்பை செவிமடுத்து முக வளர்ச்சியோடு வருகை புரிந்திருக்கக்கூடிய கல்வெட்டுத்துறையிலே மிக சிறந்த பேராசிரியராகவும் தர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கோடு பல அரிய தகவல்களை எல்லாம் வெளிப்படுத்துவதற்காக வருக வருக என தமிழ் துறையின் சார்பாக இறுதியாக எங்கள் அழைப்பைகளை ஏற்று வருகை புரிந்த மலையிலும் மெல்லிய இதயம் படைத்த அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் இந்த பொழுதில் ஒரு மாதத்திற்கு முன்பே பேராசிரியர் இளங்கோவன் அவர்கள் நம்முடன் தொடர்பு கொண்டு பேசினார்கள். அவர்களுடைய அந்த ஆசையை ஆவலை நான் எங்களுடைய முதல்வர் என்று கூட நான் அவரை சொல்ல மாட்டேன், தமிழ் பேராசிரியர் என்றுதான் அவரை அழைப்போம் தெரிவித்து விட்டார்கள். அப்படிப்பட்ட இந்த பயிலரங்கிற்கு அவர்கள் உதவி புரிந்துள்ளார்கள். நமது தமிழ் துறையை சேர்ந்த முனைவர் இரா குணசீலன் அவர்களுடைய ஒட்டுமொத்தமான முயற்சியினால் இயங்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம தமிழ் துறையினுடைய வலைப்பூக்கள் அறிமுகம் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு எங்களுக்கு கிடைத்தது. பேராசிரியர் குணசீலன் அவர்கள் வழியாக அவருடைய அந்த அறிமுகத்திற்கு பிறகு எங்கள் துறையின் தமிழ் துறையினுடைய அந்த வலைப்பூவும் மற்றும் எங்கள் தமிழ் துறையினுடைய பிற ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பினாலும் இந்த பயிலரங்கு நடத்தலாம் என்று நாங்கள் கடந்த 1 மாதமாக திட்டமிட்டுக் கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட இந்த பயிலரங்கிற்கு வருகை தந்திருக்கூடிய பேராசிரியர் ஒரு தலைப்பு இந்த தமிழ் இணையதளங்களும் வலைப்பூக்களும். பேராசிரியர் அவர்கள் இளங்கோவன் அவர்களை சொல்ல வேண்டும் என்றால், உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்றால், பொழுது பார்த்தாலும் நள்ளிரவு 11 மணி திறந்து பார்த்தால் தெரியும், நமக்கு மின்னஞ்சலை அனுப்பி கொண்டிருப்பார். காலையில 9 மணிக்கு நாங்கள் இருந்து இணைந்து பயிற்சி அளித்துள்ளார்கள். அவர்களை நான் எங்களுக்கு அறிமுகமானவர். கடந்த 15 ஆண்டுகளாக அவரை நான் அறிவேன். கொங்கு நாடு என்ற ஒரு சொல்லாட்சி, கொங்கு நாட்டு வரலாறு இதெல்லாம் உலகெங்கும் கொண்டு உரை நிகழ்த்தியுள்ளார்கள். அநேகமாக எங்கள் தமிழ் துறையை பற்றிய செய்திகள் அவர் வழியாகத்தான் உலகெங்கும் செல்கிறது. அப்படிப்பட்ட அவரெல்லாம் எங்கள் துறைக்கு நமது கல்லூரி கிடைத்தது மிகப்பெரிய ஒரு சொத்து, அசையாத சொத்து என்று நான் கருதுகிறேன். அப்படிப்பட்ட அவர்களை பற்றி நான் அறிமுகம் செய்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல திரு சமஸ்கிருத அறிஞரை பற்றி அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். வீட்டுக்கு விழுப்புரத்திலிருந்து வந்துட்டு இருக்காங்க. சென்னையில பொற்கோயிலிருந்து இப்பதான் இன்றைய நமது மொழிக்கு தேவை, நம்ம நாட்டிற்கு தேவை. நமது கல்லூரியில் இருக்கிற தமிழ் துறை அது செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் பாராட்டுக்குரியது. தப்போ சரியோ தெரியல, நிறைய தமிழ் புக்கு படிக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா நிறைய புக்கை நான் படிக்கிறப்போ எனக்கு மீனிங்கே புரியுறது இல்லை. நம்ம தமிழ்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாருமே மறக்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம். நீங்க சிலப்பதிகாரமோ கம்பராமாயணமோ எடுத்து இன்னைக்கு நம்ம படிச்சு அதுக்கு மீனிங் சொல்லுங்க அப்படின்னாக்கன்னா மொழின்னு முடிச்சுட்டு உட்காந்து. அதுதான் எல்லாருடைய நிலைமை. ஆனா நம்ம எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, தமிழ்நாட்டுல பிறந்திருக்கோம், நம்ம எல்லாம் தமிழர்கள் அப்படின்னு நெஞ்சு நிமிர்த்தி பேசிட்டு இருக்குமே ஒழிய பேச்சளவில் மட்டும்தான் பண்ணி கொண்டு இருக்கிறோமே தவிர நம்ம கரெக்டா பண்றோமா அப்படின்னு கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சுப்போம். எங்க தமிழ் துறை நிறைய பண்ணிட்டு இருக்கு. விடியல்னு ஒரு பத்திரிகை, இணையதளம், அதுக்கப்புறம் அவங்க வலைப்பூக்கள் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இது மிகவும் பாராட்டுக்கு உரியது. அதுக்கு அந்த துறையில் இருக்கிற அத்தனை பேரும், தலைவரில் இருந்து கடைசி ஆசிரியர் வரை மட்டுமல்லாது அங்க இருக்கிற மாணவர்களும் அதற்கு ஒத்துழைக்கின்ற ஒரே காரணத்தினாலதான் இதெல்லாம் பண்ண முடியும். எங்க தமிழ் பிளாக 3000 பேர் பார்த்திருக்காங்க அப்படிங்கிறது. இந்த வலைப்பூக்கள்
இந்த இணையதளம்ங்கிறது கடந்த 10 ஆண்டுகளாக தான் ஒரு புதிய அங்கீகாரமே பெற்றிருக்கு. ராத்திரி எல்லாம் என்னை யாருமே தூங்க விடல. அது இந்த இணையதளத்துல மட்டும்தான் உண்டு. குறிப்பாக வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் நிறைய இணையதளத்தை பயன்படுத்துறாங்க. நம்ம கிட்ட ரொம்ப கம்மி. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச செய்திதான். இலங்கை தமிழர் பிரச்சனை கூட உலக கவனத்தை ஈர்த்ததில் வலைகளுக்கு மிகுந்த பங்கு உண்டு. அவங்களுடைய தாக்கம் ரொம்ப ஜாஸ்தி. பத்திரிகைகளில் சுருக்கமான பக்கங்களில் அதிக விவரங்கள், சிந்தனைகளை எதிர்பார்க்க முடியாது. பேஜ் கொடுத்துருவாங்க. ஒரு பேஜ் தான் எழுதணும், ஒரு காலம் தான் எழுதி கொடுக்கணும், ஹாஃப் பேஜ் தான் எழுதணும்னு தான் சொல்லுவாங்க. ஆனா வலைப்பூக்களில் வரையறை இல்லாமல் வார்த்தைகளை பதிவு செய்ய வசதியாக இருக்கின்றது. நீங்க என்ன வேணாலும் எழுதிக்கலாம். அதாவது கட்டுப்பாடற்ற ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இணையதளத்துல மட்டும்தான் உண்டு. நீங்க பத்திரிகையில் எழுதுறீங்கன்னா அங்க எடிட்டிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அவங்களுக்கு விருப்பமான கருத்துக்களை மட்டும்தான் நீங்கள் அங்கே பதிவு செய்ய முடியும். ஆசிரியருக்கு விருப்பமான பதிவுகள் மட்டும். ஆனா இங்க உங்களுக்கு என்னென்ன வலைப்பூக்களில் தணிக்கை இல்லை என்பதால் பலரும் தங்களுடைய கருத்துக்களை வலைப்பூக்களில் தொடங்கி எழுத ஆரம்பிக்கின்றார்கள். அடுத்து இளங்கோவன் ஐயா. இந்த பயிலரங்கத்திற்கு சிறப்பாக பாண்டிச்சேரியிலிருந்து இங்கே வந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலே இந்த பயிலரங்கை நடத்தி ஆசிரியர் பெருமக்களும் மாணவர்களும் இந்த இணையதளம் வலைப்பூக்களில் மிக சிறந்த பயிற்சி பெற்று நிபுணர்களாக விளங்க தன்னுடைய ஆற்றலை வரவேற்ற பேராசிரியர் பெருமகனாரே, அறிமுகம் செய்து வைத்த தமிழ்துறை தலைவர்களே, ஏன் தமிழ்துறை பேராசிரியர் பெருமக்களே, மாணவ மாணவிகளே, வலைப்பூக்களும் அரும் பணி ஆற்றிக் கொண்டிருப்பதை நாம் அறிகின்றோம். இந்த KSR கல்லூரி எட்டு திக்கும் சென்று கலை செல்வங்களை கொண்டு வந்து சேர்ப்போம் என்பதற்கு ஏற்ப எங்கே புதுமை கண்டாலும் அந்த புதுமைகளை எல்லாம் இந்த கல்லூரி வளாகத்தில் புகுத்துகின்ற கல்லூரி நிர்வாகத்தையும் இந்த கல்லூரியினுடைய முதல்வர் உள்ளிட்ட பெருமக்களையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த இணையதளமும் வலைப்பூக்களும் இந்த நூற்றாண்டினுடைய அறிவியலுடைய உச்சகட்டத்தினுடைய ஒரு புத்தாய்ப்பாகும். உங்களுடைய வீட்டு செய்தியை உலகமெல்லாம் பரப்புகிறது. உலகமெல்லாம் உள்ள செய்தியை உங்கள் வீட்டுக்குள் கொண்டு வந்து சேர்க்கிறது. இந்த இணையதளம் என்று சொல்லும் பொழுது சில இலக்கியத்திலே இதற்கு தொடர்பான சில செய்திகள் பெறுவதையும் பார்க்கின்றேன். நான் இப்பொழுது ஒரு இலக்கியத்தை பதிப்பிக்கின்றேன். அந்த இலக்கியத்துக்கு பெயர் அலங்குமலை குறவஞ்சி. அந்த அலங்குமலை குறவஞ்சியில் புறத்தின் கூற்றாக ஒரு சொல் வருகிறது. அரணிக்கணியை கையில் வைத்து பார்த்தால் மூவுலகத்தையும் காணலாம். 18ஆம் நூற்றாண்டிலே 1753ஆம் ஆண்டு பாடப்பட்ட அந்த நூலில் அரணிக்கணியை கையில் வைத்தால் மூவுலகையும் காணலாம் என்று கூறுவது இந்த இணையதளம் படிப்புகளுடைய எண்ணத்தை கருவி படைக்கவில்லை, கருவிக்கப்பட தேவையில்லை. ஆனால் அந்த எண்ணம் அந்த காலத்திலே வந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். தமிழகம் ஒரு அறிவியலுடைய முன்னோடி. நீங்கள் எல்லாம் படைப்புகளிலும் இந்த இணையதளத்திலும் மிக சிறப்பு தொடங்குவதற்கு காரணம் உங்கள் முன்னோருடைய கலை, அறிவு, நாகரிகம், பண்பாடு, இலக்கியம் அதனுடைய எச்சம்தான். தமிழ் மொழி மிக தொன்மையான தமிழ் மொழி. தொன்மையான தமிழ் மொழியில் நீங்கள் புதுமையை புகுத்தி உலகமெல்லாம் பரப்புகின்றீர்கள். உலகை செய்திகளை நீங்கள் அறிகின்றீர்கள். தமிழுடைய தொன்மை